தோசை பார்த்திங்கன்னா சில டைம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு வரவே வராதுங்க. அவசரத்துக்குலாம் இந்த மணிக்கு தோசையை பார்த்திங்கன்னா அப்படி கல்லோடு சேர்ந்து ஒட்டிக்கிட்டு அந்த தோசை மாவு வந்து வரவே வராதுங்க. அவசரத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போதுமே இந்த மணிக்கு வெண்டைக்காய் தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காயை அப்படி தோசைக்கல் மேலே தேய்ச்சி விட்டாலே நீங்களே ஷாக்காவீங்கங்க. அது எப்படின்னு பார்க்கலாங்க. வெண்டைக்காயோட மண்டை பகுதியை கட் பண்ணி இனிமேல் நம்ம குப்பையில் தூக்கி போடவே வேண்டாங்க. அந்த வலுவழுப்பு தன்மையை வந்து நல்லா இப்படி தோசைக்கல் மேலேயே தடவி விட்டாலே போதுங்க. தோசை வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் அப்படியே சூப்பராக வருங்க. இந்த இது தெரிஞ்சுன்னா இனிமேல் வெண்டைக்காயோட மண்டை பகுதியை கட் பண்ணி யாருமே தூக்கி குப்பையில் போடவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு தோசை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒட்டாமல் ரொம்ப ஒட்டிக்கிட்டு அப்படியே கல்லோட ரொம்ப இதாக இருந்ததுங்க. இப்போ நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்துருந்ததுங்க. உங்களுக்கும் தோசை இந்த மணிக்கு ரொம்ப ஒட்டிக்கிட்டு சிரமப்பட்டீங்களா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான டிப்பாக இருக்குங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இது தெரிஞ்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பேஸ்ட்டான பேனாலாம் இருந்துச்சுன்னா இனிமேல் தூக்கி கீழே போட்டுறாங்க. அந்த மூடியை வச்சு நம்ம வந்து சூப்பரான ஒரு டிப்ஸு பார்க்கலாங்க. அது என்னன்னாக்கி இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி சாமி படம்லாம் இருக்குங்க. சாமி படத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கி நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து இருக்காதுங்க. நம்மளுக்கு பத்தி ஸ்டாண்டு வந்து அதில் வந்து வைக்க முடியாதுங்க. அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் இப்போ வந்து ஒரு பேனா முடியல பார்த்திங்களா டபுள் சைடு டேப்பு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒட்டி வச்சுட்டு அப்படியே அந்த சாமி படத்துக்கு நேராக ஒட்டி வச்சோம்னாக்கி சூப்பராக நம்ம பத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரிக்கு இப்போ பார்த்திங்கன்னா அதில் பற்றி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து இனிமேல் பத்தி ஸ்டாண்டு இல்லையே அப்படின்னு நினச்சி கவலைப்படணும்னா இந்த மாதிரிக்கு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு பேனா மூடியை தாங்க எடுத்து வச்சுக்கேன். ரெண்டு பக்கமும் டபுள் சைடு டேப்பு தாங்க ஒட்டி வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணாமல் ஃபோட்டோலாம் இருந்துச்சுனாக்கி அதை இந்த மாதிரிக்கு ஒட்டி வச்சு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க.